வாணியம்பாடி அருகே மதுபோதையில் தாய் மற்றும் தங்கையை தவறாக பேசிய நண்பனை பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்த இளைஞர் 2 பேரை ஆலங்காயம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஜீவாநகர் பகுதியை சேர்ந்த இஸ்தியாக் என்ற முன்னா வயது 24. இவர் வாணியம்பாடியில் உள்ள டீக்கடையில் வேலை செய்து வருகிறார். நேற்று முன்னா ஆண்டியப்பனூர் பகுதியில் உள்ள டீக்கடையில் வேலை செய்யும் தனது நண்பர்களான தாஜுதீன் மற்றும் அமர்சிங் ஆகியோருடன் ஆண்டியப்பனூர் அணைக்கு சென்று மீண்டும் வாணியம்பாடிக்கு திரும்பும் போது மேல் நிம்மியம்பட்டு பகுதியில் உள்ள புளியந்தோப்பில் அமர்ந்து மூவரும் ஒன்றாக மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது முன்னா மதுபோதையில் தாஜுதீன் தாய் மற்றும் தங்கை அவதூறாக பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தாஜுதீன் பீர் பாட்டிலை உடைத்து முன்னாவின் வயிறு மற்றும் கழுத்தில் குத்தி கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தாஜுதீன் மற்றும் அமர்சிங் வாணியம்பாடி சென்னாம்பேட்டை பகுதியில் உள்ள தாஜுதீன் மாமாவான சபீர் வீட்டிற்கு சென்று நடந்ததை கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சபீர் இக்கொலை சம்பவம் குறித்து வாணியம்பாடி நகர காவல்துறையினரிடம் தெரிவித்த நிலையில் உடனடியாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வாணியம்பாடி காவல் துணை கண்காணிப்பாளர் மகாலட்சுமி தலைமையிலான காவல்துறையினர் புளியந்தோப்பில் சடலமாக இருந்த முன்னாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவம் நடைபெற்ற இடம் ஆலங்காயம் காவல் நிலையத்திற்குட்பட்டதால் முன்னாவே குத்தி கொலை செய்த தாஜுதீன் மற்றும் அமர்சிங்கை ஆலங்காயம் போலீசார் கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது போதையில் தாய் மற்றும் தங்கையை தவறாக பேசிய நண்பனை பீர் பாட்டில் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்ப ஆப்பிள் தான் சாட்சியா? அவரு ரொம்ப நேரமா போலீஸ் கிட்ட பேசியிருந்தாராம். நீ கூட விஷயம் எடுத்து வச்சுக்கோ.